பிபிஎஃப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லேமினேஷன் மாதிரி ஹீட் பண்ணி ஒட்டினா, நான் ஒட்டிட்டு பிறகு எனக்கு அதை அப்புறம் பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. ஆனால் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் மாரி தெரியுதுங்களா? அது வந்து என்னன்னா பெயிண்ட் அடித்த மேலே வந்து இந்த ப்ரொடெக்ஷன் லேயர் சொல்லிட்டு ஒன்று இருக்குமா, அது ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போது இது வந்து நம்ம பிபிஎஃப் பண்ண முடியுமா, இல்லை எப்படி நான் இது ஃபிக்ஸ் பண்ணுறது? இப்போ இது பார்த்தோன்னா அப்படியே எடுத்து அசிங்கமாக இருக்குது. நான் அது ஒரிஜினல் பிபிஎஃப் சொல்லிட்டு ஒட்டுவான்னு நினச்சி கொடுத்தேன். நான் பைக் எடுக்கும்போது போய் பார்த்தோன்னா அது இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அது அந்த பக்கம் இருக்கிறது ஒரு சைடு மட்டும் தான் பண்ணாங்க, அதை பிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. பிபிஎஃப் ஸ்கேம் கிடையாது. பிபிஎஃப்ன்ற பேரில் லேமினேஷன் பண்ணி தான் ஸ்கேம் பண்ணுறாங்க. இந்த பைக்கருக்குமே அதுதான் நடந்துருது. அது அவரோட ஆடியோ நோட்டில் தெளிவாக வந்து சொல்லியிருப்பார். ஸோ லேமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரூ அவுட் ஹீட் பண்ணி தான் வந்து ஒட்டுவாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேமினேஷனோட சேர்த்து பெயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கிளியர் கோட்டும் ஓரளவுக்கான மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடும். அப்போ ரெண்டுமே வந்து மெர்ஜாகி ஒட்டிக்கும். அதை எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கோட்டோ இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டோட வரதுக்கான வாய்ப்புகளுமே வந்து இருக்குது. ஸோ உங்களோட வண்டிக்கு பிபிஎஃப் பண்ண போகிறீங்களா, லேமினேஷன் பண்ண போகிறீங்களான்றதை தெரிஞ்சு வந்து பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பைக் வாங்கியிருக்காங்க, இல்லை அவங்க வந்து பிபிஎஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான எங்களோட அவேர்னஸ் வீடியோஸை அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிபிஎஃப்ன்ற பேரில் லேமினேஷன் பண்ணுறவங்ககிட்ட இருந்து அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம காப்பாற்றலாம்.